அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரிஸ்க் என்பது அல்லாஹ்வால் உண்டாவது. நாம் ஐவேளை தொழுகையை சரியான வண்ணமாக தொழுது வந்தால் அல்லாஹ் இந்த உலகத்தில் மற்றும் மறுமையில் 5 விஷயங்களை நமக்கு கடமையாக்கியுள்ளான். அவைகளில் ரிஸ்க் விசாலமாக்கப்படுகிறது. இரண்டாவதாக மௌத்துக்கு பிறகு உள்ள அந்த கபர் வாழ்க்கையில் இருக்கின்ற வேதனை நீக்கப்படுகின்றது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எளிதாக கடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். ஐந்தாவதாக அமல் நாம பட்டம் நம் வலது கையில் அல்லாஹ் கொடுக்கின்றான். மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் தீனுடைய அந்த மஹ்ஷரில் அல்லாஹ் நமக்கு அமல் நாம பட்டம் நம்முடைய அமல்கள் அனைத்தும் வலது கையில் கொடுக்கப்படும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நாம் அல்லாஹ்விடம் செல்வோம். ஆக நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தராமல் நல்ல ஒரு மனதோடு நல்ல ஒரு நியத்தை வைத்து அனைவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். தொழுகையை சரியான வண்ணமாக ஜமாத் மூலம் தொழ வேண்டும். ஃபஜர் தொழுகையை தொழுதுவிட்டால் அந்த முழு நாளும் அல்லாஹ் நமக்கு வர்க்கத்தை வழங்குகின்றான். ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஃபஜர், zuhர், அஸ்ர், மக்ரிப், இஷா ஆகிய 5 வேளை தொழுகையையும் ஜமாத்துடன் தொழ வேண்டும். இப்போது நமக்கும் நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்கும் அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான். அவர்களுடைய வேதனையை குறைக்கின்றான். அவர்களுடைய கஷ்டங்களை குறைக்கின்றான். எந்த ஒரு அமல் செய்தாலும் மஷூரா என்கின்ற தப்லீகில் மஷூரா என்பார்கள். அதனை செய்ய வேண்டும். வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தீனுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, உலகத்தோடைய விஷயமாக இருந்தாலும், ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதனை மஷூரா செய்து அதனை செய்ய வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் சொல்லிட்டு செய்தால் அது வீணாக தான் செல்லும். ஒரு கல்யாணம் செய்வதாக இருந்தாலும், வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், அனைத்து விஷயங்களையும் அனைவர்களுடன் சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். தைரியமாக இறங்கி செய்ய வேண்டும். ஆமீன்.